இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கொடுக்கிற அந்த உள் ஒதுக்கீடு அதில் சுழற்சி முறை என்பது முற்றும் சட்டத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்பதை அனைவரும் அனைத்து அரசியல் கட்சியினரும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு போல 3.5 விழுக்காடு தனி ஒதுக்கீடாக நீங்கள் கொடுத்தால் அது எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இதை உள்ஒதுக்கீட்டை கொண்டாடுகிற சமூக விரோதிகள் மனதில் கொள்ள வேண்டும். சமூக விரோதிகள் மனதில் கொள்ள வேண்டும். இது தமிழ் தேசியத்தின் மீது, தமிழ் தேசியத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற போர். இந்த போரை புரியாமல் அரசியல் சமூகம் வருத்தம் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கான ஒதுக்கீடு மக்கள் தொகை அடிப்படையில் வழங்குவதற்கு வகை செய்கிற அந்த அரசியலுக்கு என்றைக்கும் தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சியினர், அண்ணன் செந்தமிழன் சீமா உட்பட அனைவரும் நாங்கள் உங்களுக்கு துணை இருப்போம். இந்த நுண்ணரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நுண்ணரசியல் ஒட்டுமொத்த 3 விழுக்காடு மட்டுமல்ல உள்ஒதுக்கீடு. அதில் சுழற்சி முறை என்கிற போது 14 ஆண்டுகளாக 18 விழுக்காடும் அரசியல் சமூகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. இங்கே 14 ஆண்டுகளாக அரசு பதவிக்கு தேவேந்திர வேளாளர்களோ பழைய சமூகமோ போக முடியவில்லை என்பதுதான் இயல்பான உண்மை. இந்த உண்மையை அறிவுள்ள அரசாக இருந்தால் கருத்தில் கொண்டு அதை திரும்ப பெற்று சரியான சமூக நீதியை வழங்கும். ஆனால் இவர்கள் வழங்க மாட்டார்கள். என்கிற அந்த பட்டியல் வகுப்பில் தேவேந்திர வேளாளர்கள் சேர்க்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று பெரும் பிழை. அந்த பிழையை தொடர்ந்து நெல் நாகரிகத்தையும் வேளாண் பண்பாட்டையும் கொண்ட தேவேந்திர வேளாளர்களை அந்த பட்டியல் சாதிகளிலே சிக்க வைத்து அவர்களுக்கு அறிஞர் என்றும் ஆதிதிராவிடர் என்றும் தாழ்த்தப்பட்டவன் என்றும் தலித் என்றும் முத்திரைகளை குத்தி அவருடைய முகவரியை அழித்து ஒரு தமிழ் சமூகத்துடைய அடையாளத்தை இங்கு அளித்திருக்கிறார்கள். இப்போதுதான் தமிழ் தேசிய அரசியல் பொங்கி எழுகிற காலத்தில் தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய குரல், தமிழ் சமூகத்துடைய அடையாளங்களை மீட்டெடுக்கக்கூடிய குரல் ஒலித்தபின் தான் இன்றைக்கு தமிழர்களுடைய முகவரி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு தான் நம்முடைய 2008 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐயா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 சீட்டு தான் வென்றுச்சு. 40 தொகுதியில 2 தொகுதியில அண்ணா திமுக வென்றுச்சு. 38 தொகுதி திமுக வென்றுச்சு. காரணம் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு உச்சவரம்பு வச்சாரு, வருமான உச்சவரம்பு வச்சாரு. அதனால கொதித்து எழுந்தார்கள். எழுந்து எம்ஜிஆருக்கு பாடம் புகட்டினார்கள். தேர்தல் முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா அந்த உச்சவரம்பு சட்டத்தை தூக்கி வீசிவிட்டு 31% இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த இடஒதுக்கீட்டை 50% மாற்றினார். எம்ஜிஆருக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னா தம்பி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னு பாருங்க. மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மக்களை ஏமாற்றி பொய் சொல்றீங்க. கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்க முடியாது என்று பொய் சொல்றீங்க. மக்கள் அமைதியாக இருப்பார்கள், கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழக மக்கள் எப்படி எம்ஜிஆருக்கு 1980 புத்தி புகுத்தினார்களோ, பாடம் புகுத்தினார்களோ, அதே போல உங்களுக்கும் பாடம் புகுத்தினார்கள். பாடம் புகுத்துகின்ற வரை நாம் தமிழர் கட்சி உறங்காது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் குரல் தமிழகத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.